அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதிரடியாக செய்திருக்கிற ஒரு விஷயம் இப்பொழுது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிற நண்பர்களே. அதிலையும் குறிப்பாக யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை ஆடி போக வச்சிருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. பிரதமர் அவர்களுடைய யுக்ரைன் பயணம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே சும்மா அதிர்றதில்ல அப்படின்னு தான் இன்றைக்கு உலகமே பேச ஆரம்பிச்சிருக்குது. திரு மோடி அவர்களுடைய இந்த யுக்ரைன் பயணத்தில் என்ன அதிரடிகள் நடந்திருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய யுக்ரைன் பயணம் இன்றைக்கு உலகத்தையே நம் பக்கம் திருப்பி இருக்குது நண்பர்களே. இன்றைக்கு உலகத்துடைய பார்வையே மோடி அவர்களின் மீது தான் அப்படின்னே சொல்லணும். பாரத பிரதமர் வெளிநாடுகளுக்கு பயணம் போறதும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஆனா இந்த சமயத்தில் அப்படி ரஷ்யா யுக்ரைன் போர் உக்கரம் அடைஞ்சிருக்கிற இந்த சமயத்தில் நம்முடைய பிரதமர் யுக்ரைன் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பேசுபொருளாகி இருக்குது. ரஷ்ய யுக்ரைன் போர் தொடங்கி கிட்டத்தட்ட 3 வருட காலம் ஆயிருச்சு நண்பர்களே. ஆனாலும் இந்த போர் முடிவுக்கு வர்ற மாதிரியே தெரியல. கடந்த சில நாட்களுக்கு முன்பு யுக்ரைன் அதிரடியாக ரஷ்யாவுக்குள்ள பூந்து ரஷ்யாவுடைய நிலப்பரப்பை பிடிச்சது இல்லையா? அதுவும் கொஞ்ச நஞ்சம் இல்லை, 1150 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ரஷ்யாவுடைய நிலப்பரப்பை பிடிச்சது இல்லையா? இது இந்த ரஷ்ய யுக்ரைன் போருடைய டைனாமிக்ஸையே மாத்திருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுநாள் வரைக்கும் ரஷ்யாவுடைய கைதான் ஓங்கி இருந்தது அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் இப்பொழுதோ ரஷ்யா இஸ் ஆன் தி பேக் ஃபுட். யுக்ரைன் இப்பொழுது பயங்கரமான ஒரு உற்சாகத்திலையும் ஒரு பெரிய ஹைலையும் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். ரஷ்யாவுடைய கர்ஸ்க் பகுதியில் உள்ள நுழைஞ்ச யுக்ரைனுடைய இராணுவம் இப்பொழுது அந்த பகுதியில் இருந்த ரஷ்யாவுடைய ஒரு அணு உலையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நம்ம கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் ஏற்கனவே ரஷ்யா இந்த டானெட்ஸ்க் பகுதியில் உள்ள நுழைஞ்சு அந்த பகுதி முழுவதையும் தன்வசப்படுத்தி இருக்குது இல்லையா? அதுல யுக்ரைனுடைய அணு உலை ஒன்று இருந்தது. அதை ரஷ்யா தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்து ரொம்ப காலமாகவே வச்சிருக்குது. இப்ப யுக்ரைன் ரஷ்யாவுடைய இந்த அணு உலையை பிடிச்சது இல்லையா? பிடிச்சது கூட பெரிய விஷயமாக பேசப்படல. ஆனா இன்றைக்கு காலையில ரஷ்யா எழுப்பி இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த கர்ஸ்க்ல இருக்கிற அணு உலையின் மீது யுக்ரைன் கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்குது. அதனால அந்த அணு உலை டேமேஜ் ஆயிருக்குது அப்படிங்கிற விஷயம் வெளிவந்துதான் உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையுடைய இந்த IAEA இருக்குது இல்லையா? இந்த அணுகுண்டு தொடர்பான விஷயங்களை எல்லாம் மேற்பார்வையிடுகிற அந்த அமைப்பு இருக்குது இல்லையா? அதனுடைய தலைவர் உடனடியாக இப்பொழுது கர்ஸ்க் பகுதிக்கு விரைந்து செல்லவிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. அவர் நேரில் போய் எந்த அளவுக்கு அந்த அணு உலை டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னு பார்வையிட போறாராம். அந்த அளவுக்கு இப்ப பிரச்சனை பெருசாகி இருக்குது. உண்மையை சொல்ல போனா இன்றைய நிலவரப்படி அந்த போர் இப்ப பயங்கர கலேவரம் ஆயிருச்சு அப்படிங்கிறதா உண்மை. மேற்கத்திய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பொழுது ரஷ்யாவுக்கு வேற வழி இல்லை. ரஷ்யா இஸ் ஆன் த பேக் ஃபுட். இப்ப யுக்ரைன் தான் பிடிச்சு வச்சிருக்கிற ரஷ்ய பகுதியில் விட்டு வெளியேறணும்னா அவங்க போடுற முதல் கண்டிஷனை இந்த பக்கத்துல ரஷ்யா வெளியேறணும் அப்படிங்கிறதான். யுக்ரைன் 1100 சதுர கிலோமீட்டரை பிடிச்சி வச்சிருக்குது அப்படின்னா ரஷ்யா எவ்வளோ பிடிச்சி வச்சிருக்கு தெரியுமா? 1,10,000 சதுர கிலோமீட்டரை என்னமோ பிடிச்சி வச்சிருக்குது. இதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனாலும் கூட யுக்ரைன் இதை பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இதற்கு மேற்கோள் காட்டி ரஷ்யா அங்கேருந்து விலகணும், ரஷ்யா தன்னுடைய நாட்டு பகுதிகளிலிருந்து பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதைத்தான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஒரு அடிப்படையாக இப்பொழுது யுக்ரைன் சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. இதை மேற்கத்திய நாடுகளும் ஆதரிப்பதாக சொல்லப்படுது. ஒரு லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது ரஷ்யாவும் சரி யுக்ரைனும் சரி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவங்களுக்குள்ள மத்தியஸ்தம் பண்றது யாரு அப்படிங்கிற பிரச்சனை தான் இப்பொழுது உலகம் முழுவதும் விவாதிக்கப்பட்டு வருது.
அமெரிக்காவோ மேற்கத்திய நாடுகளோ யுக்ரைனுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறதுனால அவங்க கூட ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சீனா சமீப காலமாக தான் ஒரு வேர்ல்டில் ஒரு பெரிய பவர் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காகவே பல விஷயங்களை தலையிடுது. மத்திய கிழக்கில் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் பண்ணுறேன் அப்படின்லாம் கிளம்பி இருக்குது சீனா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் இந்த விவகாரத்திலையும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பே சீனா களமிறங்கின விஷயமும் நமக்கு தெரியும். எப்படியாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஒரு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டா உலக அரங்கில் தான் பெரிய தலைவராயிரலாம் அப்படின்னு சொல்லி சீனா சில மாதங்களுக்கு முன்பே முயற்சி செய்தது. தனிப்பட்ட முறையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கே ரஷ்யா அதிபர் புட்டின் கிட்ட பேசினாரு. அதற்கு பிறகு யுக்ரைனையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் முடிஞ்சு போச்சு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரித்த போது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ரஷ்ய அதிபர் புட்டின் ஜி ஜின்பிங்க சீன அதிபர் ஜி ஜின்பிங்க முழுமையாக நம்புவதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதற்கு முன்பு பல முறை ரஷ்யாவுக்கு துரோகம் செய்த நாடு சீனா அப்படிங்கிறதுனால ரஷ்யாவுக்கு சீனாவின் மீது ஒரு பெருத்த நம்பிக்கை இல்லாதது ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு அடுத்ததாக யார் இந்த பிரச்சனையில் மத்தியஸ்தம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க உலகமே இன்றைக்கு சொல்கிற ஒரே தலைவர் யாருன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். அதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று ரஷ்யாவோடு நமக்கு காலம் காலமாக இருக்கிற நட்புணர்வு. அது மட்டும் இல்ல ரஷ்ய அதிபர் புட்டின் இன்றைய அளவில் நேரடியாக சிரித்து மனம் விட்டு பேசக்கூடிய ஒரே தலைவராக திரு மோடி அவர்கள் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. புட்டின் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் மீது அலாதியான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரஷ்யாவுக்கு துரோகம் செய்யும் விதமாக திரு மோடி அவர்கள் நடந்து கொள்ளவே மாட்டாரு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க ரஷ்யா. அதனால ரஷ்யா இந்தியா மத்தியஸ்தம் செய்தால் மோடி அவர்கள் மத்தியஸ்தம் செய்தால் அதற்கு அவங்க சம்மதம் தெரிவித்திருப்பதாகவே தெரியுது. கடந்த மாதம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா பயணம் மேற்கொண்ட போது மேற்கத்திய நாடுகள்லாம் முதல்ல இதை கடுமையாக விமர்சித்தாங்க. அதற்கு பிறகு அவர்களும் நிலையை புரிஞ்சுக்கிட்டு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் சரியானவையே, இந்த காலகட்டத்துக்கு இப்படி ஒரு தலைவர் தேவைதான் அப்படின்னு அவங்க பேசினாங்க. பிரதமர் அவர்கள் ரஷ்யா போய் இறங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு யுக்ரைன்ல ஒரு கடுமையான தாக்குதலை ரஷ்யா நடத்துச்சு. அதுல பல பள்ளி மாணவ மாணவிகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்தது. ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்த உடனேயே திரு மோடி அவர்கள் இந்த சம்பவத்துக்கு ரஷ்ய ராணுவம் யுக்ரைன்ல நடத்திய இந்த தாக்குதலுக்கு பள்ளிகளின் மீதோ வழிபாட்டு தலங்களின் மீதோ நம்ம தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது சர்வதேச விதி. அதையெல்லாம் மீறி ரஷ்யா இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினதுல பல குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது மிகவும் மனவேதனை அளிப்பதாக அவர் சொன்னாரு. எப்படி திரு புட்டின் அவர்களுடைய முகத்துக்கு நேருக்கு நேராக நின்று திரு மோடி அவர்கள் சொன்னாரு. அதையும் புட்டின் அவர்கள் ஏற்றுக்கொண்டாரு அப்படிங்கிறத நாம பார்க்க தான் செய்யறோம். அதற்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் மோடி அவர்களை பாராட்டவே செய்தாங்க. ஆனாலும் கூட யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி மோடி அவர்கள் ரஷ்யா போயிருக்கவே கூடாது, அதுவும் எப்படி இந்திய பிரதமராக 3வது முறை பதவியேற்றுக் கொண்ட திரு மோடி அவர்களுடைய முதல் வெளிநாட்டு பயணமே ரஷ்யாவுக்கு, அப்படின்னா நீங்க என்ன மெசேஜ் உலகுக்கு கொடுக்குறீங்க அப்படின்லாம் ஜெலன்ஸ்கி ரொம்பவுமே பேசியிருந்தாரு. பிரதமர் மோடி அவர்களுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனாலும் கூட அதை எதையுமே மனசில் வச்சுக்காம இன்றைக்கு மோடி அவர்கள் ஜெலன்ஸ்கியை நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு. இந்த விவகாரத்தில் சீனா மத்தியஸ்தம் செய்யறத அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளும் விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. அதனால இப்போதைக்கு பாரத பிரதமர் ஒருத்தர் தான் இதற்கு தகுதியானவர் அப்படின்னு உலகின் பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கில் இப்பொழுது மிக மிக வலுவான ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்கிறாரு. உலகத்தில் மிகவும் அதிகம் மதிக்கப்படுகிற
தலைவராகவும் அவருடைய சொல்லுக்கு பெரும் மதிப்பும் உண்டு அப்படின்னும் ராணுவ வல்லுநர்கள் சொல்றாங்க. இன்றைக்கு மோடி அவர்கள் யுக்ரைன் போய் சேர்ந்திருக்கிறாரு. யுக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிற முதல் சமாதான தலைவர் திரு மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம இங்க குறிப்பிட வேணும். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரைக்கும் நடந்த எந்த உலகத்தில் நடந்த எந்த பெரிய போர் பிரச்சனையிலையுமே எந்த ஒரு இந்திய தலைவரும் சமாதான தூதராக போனதில்லை அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும். அது மட்டும் இல்லை, யுக்ரைன் உருவான பிறகு அந்த நாட்டுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிற முதல் இந்திய தலைவர் பிரதமர் நம்முடைய மோடி அவர்கள் தான். அப்படின்னா இந்த பயணத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுவும் எப்பேற்பட்ட சமயத்தில் இந்த பயணத்தை திரு மோடி அவர்கள் மேற்கொள்றாரு அப்படிங்கிறதையும் நாம கருத்தில் கொள்ள வேணும். ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை அப்படின்னா அங்க சமாதானம் பண்ண போற தலைவர் கண்டிப்பாக அவங்கள விட வலுவானவராக இருந்தாதான் அவருடைய பேச்சு அங்க எடுபடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருந்தா தான் அங்க பஞ்சாயத்தே பண்ண முடியும். அதே மாதிரிதான் இப்பொழுதும் உலகமும் இருக்குது நண்பர்களே. அந்த வகையில பார்க்கும்போது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு வலுவான தலைவராக உருவெடுத்திருக்கிறாரு. இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்றைக்கு உலகத்தின் அதிக வேகமாக வளர்கிற மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள்ல ஒன்றாக நாம் உருவெடுத்திருக்கிறோம். பொருளாதாரம் மட்டுமல்ல, உலக செல்வாக்குலையும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இன்றைக்கு இருக்குது உலக அரங்கில். அது மட்டுமல்ல, இராணுவ ரீதியிலையும் பார்த்தோம்னா உலகத்தில் மூன்றாவது ஆகப்பெரிய இராணுவ சக்தியாக இந்தியா விளங்குது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது தான் இன்றைக்கு இந்தியா முழு பலத்தோட உலகத்தின் இரண்டாவது அதிக பலம் வாய்ந்த நாடாக எழுந்து நிற்குது. உலகத்தில் அமெரிக்காவுக்கு அடுத்த சக்தி வாய்ந்த நாடு அப்படிங்கிற இடத்தை இந்தியா பெறுகிற நேரம் இது. மோடி அவர்களுடைய உக்ரைன் பயணம் இதை உறுதிபட சொல்லுது. நம்முடைய தேசிய மூவர்ண கொடி கம்பீரமாக உலக அரங்கத்தில் பறக்க செய்திருக்கிறாரு திரு மோடி அவர்கள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்க போய் இறங்கின உடனேயே அதிரடியாக பல விஷயங்களை திரு மோடி அவர்கள் யுக்ரைனுடைய அதிகாரிகளிடம் சொல்லியிருப்பதாக தெரியுது. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நேற்று போலந்திலிருந்து நம்முடைய பிரதமர் கிளம்பும் போதே போலந்து பிரதமரும் நம்முடைய பிரதமரும் சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிட்டாங்க இல்லையா, அதில் தெளிவாகவே இது போருக்கான காலம் அல்ல. யாரா இருந்தாலும் நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் பிரச்சனைகளுக்கு முடிவு காண வேணும். பிற நாட்டுடைய இறையாண்மைக்கு நாம மதிப்பு கொடுக்க வேணும். பிற நாடுகளுடைய இறையாண்மையை குலைக்கும் வகையில் எந்த நாடும் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய அதிகாரிகள் யுக்ரைனுடைய அதிகாரிகளுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதாக தெரியுது. இத்தனை நாட்களாக ரஷ்யா தான் யுக்ரைனுடைய நிலத்தை பிடிச்சிருச்சு அப்படின்னு ரஷ்யாவின் மீது இருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கு யுக்ரைனும் ஆளாகி இருக்குது. அதே வேலையை இன்னைக்கு யுக்ரைனும் செய்திருக்குது. ரஷ்யாவுடைய இடத்தை போய் பிடிச்சிருக்குது. இது நல்லதல்ல. ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அதிகாரிகள் யுக்ரைனுடைய அதிகாரிகளிடம் ஏற்கனவே சொல்லி நம்முடைய பிரதமர் இதைத்தான் பேச போறாரு அப்படின்னு அதற்கான அச்சாரத்தை தெளிவாக இட்டிருக்கிறதாக சொல்லப்படுது நண்பர்களே. அடுத்த சில மணி நேரங்களில் திரு மோடி அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் சந்திக்கவிருக்கிறாங்க. அவங்களுடைய சந்திப்பின் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் அடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் நண்பர்களே. திரு மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவை ஒரு உலக சக்தியாக மாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற மிக கோரமான ஒரு போருக்கு சமாதான தூதராக நம்முடைய பிரதமர் போறார் அப்படின்னா ஒவ்வொரு இந்தியனும் இதை நினைத்து பெருமை கொள்ள வேணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.